பாண்டியன் ஸ்டோர் சீரியல் அடுத்த வார ப்ரோமோவில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம காந்திமதி பாட்டிக்கு 75வது பிறந்தநாள் வருது. அதை அது விஷயமா எல்லாருமே சந்தோஷமாக நல்லா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சக்திவேலு, முத்துவேலு, குமார் 3 பேர் தடபுடலாக ஏற்பாடு செஞ்சிட்ருக்காங்க. குலதெய்வ கோயிலில் கெடா வெட்டி விருந்து வச்சு பாட்டிக்கு பர்த்டே கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது விஷயமா பாட்டி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம பொண்ணும் நம்ம பேத்தியும் கூட இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் அதை நினைக்கும் போது நம்ம குமார் என்ன கேட்குறாரு, என்ன பாட்டி ஏன் சோகமாக உட்காந்துருக்கீங்க அப்படிங்கவும், இல்லை என் தாத்தா என்னை கூப்பிட்றாரு, நான் எனக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படிங்கவும், அப்படியெல்லாம் பேசாதீங்க பாட்டி, நீ உனக்கு பிறந்தநாள் வருதில்ல, நல்லா கொண்டாடிடலாம் அப்பத்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை குமார், எப்போ என்ன தான் கொண்டாடினாலும் நம்மளாம் கொண்டாடுறதுல எனக்கு சந்தோஷமே கிடையாது. என்னோட கடைசி ஆசை என்னென்னா, என் மக, என் பேத்தி, என்னோட எல்லாமே பேர பிள்ளைகளோட எனக்கு கொண்டாடணும்னு தான் எனக்கு ஆசை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கண்டிப்பாக இதை நடக்கும் பாட்டி அப்படிங்கவுமேனு, இதை எப்படியாவது நம்ம பாட்டிக்கோட இந்த ஆசையை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு நம்ம குமார் என்ன பண்ணுவார்னா, ராஜிட்ட போய் பேசுவார். நீயும் அத்தை எப்படியாவது இந்த அப்பத்தாவோட பிறந்தநாள் விழாவுக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அது விஷயமா நம்ம கோமதியும் நம்ம பாண்டியன்ட்ட சொல்லுவாங்க. எங்கள் அம்மாவுக்கு 75வது பிறந்தநாள் வருதுங்க அப்படின்னு சொல்லும்போது, சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் அம்மாவோட பிறந்தநாளுக்கு கண்டிப்பாக நம்ம போகிறோம், அதே மாதிரி ஒரு அன்னதானமும் நம்ம கூட செஞ்சுருவோம் அப்படிங்குமே, இப்போ தாங்க என் மனசே நான் நிம்மதியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே என்னடானா எல்லாரும் கூடி உட்காந்து பிறந்தநாளை பற்றி விழாவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம அப்பத்தா என்ன சொல்லிடுவாங்கன்னா, என்னோட பிறந்தநாள் கொண்டாடணும் நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோட 3 மகங்களோட என் பொண்ணோட தான் இந்த பிறந்தநாள் எனக்கு கொண்டாடணும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த பரதேசி குடும்பத்தெல்லாம் எனக்கு வச்செல்லாம் பிறந்தநாள் கொண்டாட முடியாது, அது கண்டிப்பாக நடக்கவும் நடக்காது அப்படின்னு சொல்லி நம்ம சக்திவேல் சொல்கிறாரு. அப்போ அந்த மாதிரி நடக்காட்டி எனக்கு பிறந்தநாள் நீங்கள் கொண்டாடவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி பாட்டி எந்திரிச்சு போயிடுவாங்க. அந்த ஒன்றுமில்லாத குடும்பத்தையெல்லாம் எல்லாம் சேர்ந்து பிறந்தநாள் கொண்டாடணும்னு நினைக்கும் போதே உடம்பெல்லாம் அப்படியே எரியுது அப்படின்னு சொல்லி சக்திவேல் பேசுவார். இதெல்லாம் சமாளித்து நம்ம குமார் எப்படி இந்த விழாவை கொண்டாடுவாருங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.